இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாடி ஸ்க்ரப் தான். டேன் ரிமூவல் பண்ணுற பாடி ஸ்க்ரப். அதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்றதை ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக வீட்லேயே வந்து டேன் ரிமூவல் பண்ணுற ரெமிடியை பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிறது, நிறைய பேர் வந்து பாடி வாஷ் எடுத்துப்பாங்க. பாடி வாஷ் நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுறது ஹிமாலயா தான். அதனால் எனக்கு அதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹனி எடுத்துக்கோங்க. எந்த விதமான ஹனி கூட எடுத்துக்கலாம். பட் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது ஜஸ்ட் அரௌண்ட் 1.5 தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, ருபீஸ் 1.5 தான். ஸோ இது ரொம்ப அஃபோர்டபுள். இதுவும் 1.5, அதே மாதிரி இதுவுமே வந்து 1.5 தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது எல்லாமே. இது ஒன்றும் கிடையாது அவ்வளோ பெருசாக. இது வந்து ஒரு காஃபி பவுடர் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் எங்கள் அம்மா இவ்வளோதான் என்ன காஃபி பவுடர் அங்கேருந்து கிச்சன்லேருந்து தூக்கணும்னா அடி போடுவாங்க. அதனால் நான் தனியாகவே காஃபி பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்காகவே. அண்ட் நீங்கள் இதுக்கு ஹிந்து லேக்காக தான் யூஸ் பண்ணணுன்னெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. பிகாஸ் நாங்கள் ஒரு பெரிய பாட்டிலில் நாங்கள் ஆயில் வாங்கி வச்சுருக்கோன்றதுனால நான் இதில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே மோஸ்ட்டாக உங்கள் வீட்டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். தேன் மட்டும்தான் வாங்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வீட்டிலே கூட வச்சுருந்துருக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அதே மாதிரி இந்த ஸ்பூன் வந்து எல்லாரோட வீட்லேயும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட் நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். கேமரா மட்டும் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே லெட்ஸ் கோ. இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிட்டாச்சு. அந்த க்ளீன் பவுலில் நம்ம ஒரு 2 இல்லாட்டி ஒரு 1 ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரே ஒரு டைம் குளிக்கிறதுக்காக தான், ஒரு பாடி ஸ்க்ரப் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் அதே மாதிரியே ஹனி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹனி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுமே கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறையெல்லாம் தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அண்ட் அதே மாதிரி ஆயில், நார்மல் ஹேர் ஆயில் தான், கோகோனட் ஆயில் தான். நீங்கள் இந்துலேக்கான்னு நினச்சிக்க தேவையில்லை. ஸோ இது ஈஸியாக வருது பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் இதில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஆயிலும் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இது பியூரிஃபையர். இதை நம்ம எடுத்து இதிலேருந்து கொஞ்சம், பிகாஸ் நுரையாக வந்தால் தானே நமக்கு ஒரு குளிச்ச மாதிரியான ஒரு ஃபீல்ஸ் கிடைக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான். நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக நுரையே இல்லாமலே கூட குளிச்சுட்டு வந்துடுவாங்க. பட் எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நுரை இருந்தால் தான் எனக்கு குளிச்ச ஒரு ஃபீலிங்கே வரும். ஷாம்புமே கூட அப்படி தான் பண்ணுவேன். நுரை கம்மியாக வந்துச்சுன்னா நிறைய போட்டு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? கொஞ்சமாக இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது 4யுமே இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. சுகர் ஆட் பண்ணும். ஒரே செகண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்தாச்சு சுகர். ஸோ இது கூட சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சி. ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய ஸ்க்ரப். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நீங்கள் போயிட்டு உங்களோட பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள். நல்லா தேய்ச்சி நல்லா வந்து எடுத்து இப்படி தேய்ச்சி விடுங்க. நம்ம மைல்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். நிறைய ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
நம்ம மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் குளித்து பார்த்த உடனே நீங்கள் அந்த இடத்த மட்டும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாரத்துக்கு நீங்கள் 3 டைம் அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து போட்டு குளிக்கலாம். நான் 1 வீக்குக்கே நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். பிகாஸ் எங்கள் அம்மா ரொம்ப திட்டுவாங்க. ஏன் எனக்கு காலையில் எழுந்த உடனே எனக்கு மேக்கப் போடுறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுது. ஆக்சுவலாக நான் மேக்கப்பே போடவே மாட்டேன். ஜஸ்ட் ஒரு காஜல் மட்டும்தான் போடுவேன். பட் அதுக்கே வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் எழுந்து ஏதாவது பார்க்குறியா, பண்ணுறியா, இது பண்ணுறியா ஒரே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கே எனக்கு தலைவலி எடுத்துக்கும். அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன், ஒரு 1 வீக்குக்கு நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருவேன். அந்த ப்ரிசர்வ் பண்ணதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட சோப் பக்கத்துலேயே வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம பாத்ரூம்லேயே கூட வச்சுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் அதுக்காகலாம் ஏதோ பயந்துக்கிட்டு ப்ரிசர்வ் பண்ணால் ஏதாச்சும் ஆகிடுமாலாம் நினைக்காதீங்க. 1 வீக்குக்கு தேவையானது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சண்டே அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். வீக்லி ஒரு 3 டைம்ஸ் போட்டு குளிங்க. ஒரு 1 மந்த் கழித்து உங்களுக்கே வந்து டேன் எல்லாம் ஓவராக குறைஞ்ச மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் 1 வீக் ஒரு 1 மந்த்தாக நான் வந்து போடுறதே மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேனா, அதனால நான் போடுறதே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணுறப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே இதை நம்ம வீடியோ எடுத்து போட்டால் நமக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடமே வந்து சாஃப்டாக ஃபீல் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னொரு டிப் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீடுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் அந்த நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்கிறேன். அந்த ஹிண்ட்டு மட்டும் நான் இப்போ கொடுக்குறேன். ஆக்னிக் அந்த டிப்ஸு அதுவுமே ஹோம் ரெமெடி தான். நம்ம நிறைய செலவு பண்ணணுன்னு கிடையாது. நான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து கம்மியான செலவுலேயே வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும். நானும் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் நீடுன்னு கேட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. டாடா.